வணக்கம் சார். வணக்கம் அசோக். வணக்கம். வாங்க சார், நம்ம வந்து 3/7/2026 அன்னைக்கு வந்து ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருந்தோம் சார். வழக்கு விசாரணை பற்றி வழக்கு விசாரணை பற்றி போட்டிருந்தோம். ஆமாம். அதில் வந்து திரு சிவகாசியை சேர்ந்த ராமூர்த்தி சார் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. நீதியரசர் வந்து எந்த ஒரு தீர்வுக்கு நகர்ந்தாலும் அதை நான் வந்து சுப்ரீம் கோர்ட் போய் நான் ஸ்டே வாங்குவேன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணி அதை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டிருந்தீங்க. இல்லை, அது அப்படி கிடையாது. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, பணம் கேட்குறவங்களுக்கு பணம் கொடுக்காம நிலம் கேட்குறவங்களுக்கு நிலம் ஏலம் எடுத்தவங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்தாருன்னா நான் நிச்சயமாக கோர்ட்டுக்கு போய் தடவாங்கன்னு போட்டிருக்காரு. ஒரு சில அந்த தரிசு நிலங்களை பற்றி அதையும் போட்டிருக்காரு. அது என்ன புரியல. தரிசு நிலத்தை குறித்து நான் வந்து இன்னும் 2 வாரத்தில் நான் தடை வாங்கிடுவேன்னு போட்டிருக்கிறாரு. ஒருவேளை அப்படியே ஏழை விடக்கூடாது, நம்ம பேரலாண்டுகளை அப்படியே ஏழை விட சொல்கிறோம் இல்லையா, அது சொல்கிறாருன்னு தெரில. அவர் வந்து அவருடைய குணமே அதுதான். ஏன்னா ராமூர்த்தியோட குணமே அதுதான், சிவகாசி ராமூர்த்தி குணமே அதுதான். ஆனால் எனக்கு என்னென்னா, மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறையா பேர் வந்து சென்னை பட்டணத்துக்கெலாம் போய் ரொம்ப ஒரு நடிப்பெலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வேறு மாதிரிலாம் போகிறாங்க, ரெட்டை வேடம் போடுறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது ராமூர்த்தி எவ்வளோ பரவாயில்லன்னு நான் சொல்கிறேன் இப்போ. ஏன்னா ராமூர்த்தி என்னுடைய குணம் என்னென்னா, நான் வாங்கலாம் வேறு யாரையும் வாங்க விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறார். அது நல்லதோ கெட்டதோ அவர் அதில் ஸ்டெடியாக இருக்கிறார். அதனால அவர் பரவாயில்ல, ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு. அது நானும் பார்த்தேன், குரூப்லேயும் போட்டிருக்கேன். குரூப்பில் என்ன போட்டேன்னா, இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கும்போது எப்படி போட முடியும், எப்படி தீர்வு உடனே வரும், இந்த மக்கள் பாவம் ஃபோன் பண்ணி கதறாங்க, தாமதம் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருந்தேன். அது போட்டிருக்கேன், குரூப்பில் போட்டிருக்கேன். அதுதான் அவர் ராமூர்த்தி நிலைப்பாடாக தான் நமக்கு தெரிஞ்சதான். அவர் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு போய் சூடு வாங்கிட்டு வந்தார். திருப்பியும் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பார். அதை நம்ம என்ன பண்ண முடியும், ஜனநாயக நாடு. வேற அடுத்து வந்து இன்றைக்கி வந்து சிஎம் வந்து பார்க்குறதுக்கு சில பேர் வந்து போயிருக்கிறாங்க. ரொம்ப மிகவும் அவசரமாக போய் இப்போ பாலிமர் நியூஸ்லாம் போட்டுக்கிறதா பார்த்தேன். இன்னைக்கு கிடையாது, செய்தி வந்திருக்கு, அவ்வளோதான் இருக்கு. சரி, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நீங்கள் ஏன் சார் சிஎம்லாம் பார்க்க போக மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் சிஎம் பார்க்க போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, அது இதுன்னு செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் வந்து வீட்லேயே இருந்துக்கிட்டு யூடியூப் மட்டும் போடுறீங்களா சார்? வீட்லேயே மல்லாக்கப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க சார். நிறைய சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, யூடியூப் போட்டு மற்றவங்களாம் திட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரை போய் பார்க்க போயிருக்காங்க. ரைட்டு. வாட் இஸ் அ யூஸ்? சில காரணங்கள்லாம் சொல்கிறார் சார். என்ன காரணம்? வேகப்படுத்தணும், துரிதப்படுத்தணும், சீக்கிரமாக கொடுக்கணும். இதை விட துரிதப்படுத்துறதுக்கு ஏதாவது ஆலோசனை தான் நீதிபதியே போய் பேசலாமே. இவரே போய் ஆலோசனை கொடுத்துருக்காருல்ல. அவர் யாருன்னா, மானாமதுரையை சேர்ந்த கணேஷ் ஆதித்து. அவரை தான் சொல்லி, அவர் தானே சொல்றீங்க நீங்க. அவர் பேரே சொல்றாரு, அதனால நான் சொல்றது தப்பு கிடையாது. கணேஷ் ஆதித்து தான் பேசுறாப்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து சிஎம்ஐ போய் பார்க்கும்போது சிஎம்ஏ பார்த்தா கூட என்ன சொல்றாருமா, அவருக்கு இதை பற்றி ஒரு புரிதல் இருக்காது இப்போதைக்கு. அவர் என்ன பண்ணாரு, சட்டத்துறை அமைச்சரை கூப்பிடுவார், நிர்மல்குமாரை கூப்பிடுவார். அவர் என்ன பண்ணுவார், நிர்மல்குமார் தலைமை நீதிபதியோ அல்லது அதுக்கு அடுத்த நீதிபதியோ யாரையாவது கோர்ட்டில் சம்மந்தப்பட்டவங்கள கேட்பார், எப்படி போய்ட்டு, அல்லது இஓடபிள்யூ எஸ்பியை கூப்பிட்டோ அல்லது ஐஜிஐ கூப்பிட்டோ கேட்கலாம். கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? கேஸ் இஸ் கோயிங் ஆன், பரத சக்கரவர்த்தி அதை வந்து எடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு, ஏலம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை இப்போ சிஎம் என்ன சொல்லுவார்? நீங்களே நினைக்கிறீங்க? நல்லபடியாக போயிட்டு இருக்கல, ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது இப்போ போய் நம்ம தலையிட வேண்டாம். ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்க தோழர்களே, ஒரு விஷயம், இந்த சுந்தர தியாகராஜன் விவரம் தெரியாத ஆள் கிடையாது. எனக்கு சிஎம்ஐ பார்க்க ரொம்ப நேரம் ஆகுமா? நான் ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சுருந்தேன், லெட்டர் எல்லாத்தையும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. அதை தாமதப்படுத்தின காரணம் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கும்போது போராட முடியாது. இப்போ நான் போராடணும்னு சொல்கிறேன், கேள்வி முதல்ல அதை எடுத்துக்கும். இப்போ இஓடபிள்யூ எடுத்து நான் போராடணும்னு நினைக்கிறேன். இவர் இஓடபிள்யூ ரொம்ப குறை சொல்கிறார். இஓடபிள்யூ ஏதோ ஒரு போராட்டம் அடிக்கணும்னு வச்சுங்களேன், அவங்க பெர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. பெர்மிஷன் பண்ணால் உள்ளே பிடிச்சி வச்சுருவாங்க, சட்டம் உங்கள் ஒழுங்கு கெடுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பெர்மிஷன் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, எதுக்கே அந்த போராட்டம் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. எங்களுக்கு நியமக்ஸில் பணத்தை போட்டு ஏமாந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, இப்போ இந்த கணேஷ் ஆதித்ய பேசும்போது சொல்கிறார் இல்லையா, எங்களுக்கு வந்து 1 லட்சம் போட்டால் 3 வருஷம் கழிச்சு 2 லட்சமாக தர்றோம் அப்படின்னு ஆசை வார்த்தை சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா. இவர் வந்து ஃபீடிங் பாட்டில் பால் குடிக்கிற குழந்தையா இவர்? கணேஷ் ஆதித்துக்கு என்ன வயசாகுது? 40 மேலே இருக்கும். ஆண்டவர் புத்தியை மூளையை கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த மூளை நீ அடகு வச்சியான்னு கேட்பாங்க. அவங்க கேட்பாங்க,
நீ இப்படி பேட்டி கொடுத்துருக்கியப்பா, காவல்துறையில் கேட்பாங்க, நீ இப்படி பேட்டி கொடுத்துருக்கியப்பா, நீ மூளையை அடகு வச்சியா, அப்படின்லாம் சிந்தனை பண்ணலையா நீ? இப்படிலாம் ஏமாத்திடுவாங்க, இந்த மாதிரிலாம் நம்பிக்கை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ புத்தியை இது பண்ணிட்டு அப்போ ஆசைப்பட்ட நீ. அப்போ வந்து நமக்கு வந்து மாதம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, 1% மேலே கிடைக்குது, 1.5% கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்கு ஆசைப்பட்ட ஒன்று என்ன, நீ டபுளாக கிடைக்குது, ட்ரிபிளாக கிடைக்குது, நீ நம்பி தானே போட்ட. அப்போ முதல் தப்பு யார் தப்பு? முதலீட்டாளர்கள் மேலே தான் தப்பு. அது நான் என்னையே நான் கேட்டுக்கிற கேள்வி தான் இது, என்னையே நான் கேட்குற கேள்வி தான். இதை நம்ம ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு ஏதோ போகும்போது காவல்துறையில் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம அந்த மூஞ்சி எங்கே ஒன்று வச்சுக்குவோம். கொஞ்சம் அந்த கணேச சாகித்யம் பண்ணுறவர்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். ஆரம்பத்தில் இந்த குரூப் எல்லாமே சேர்ந்து ஒன்றா இருந்தாங்க, ஒரே குரூப்பாக இருந்தாங்க. ராமூர்த்தி, தேனி மணிகண்டன் எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க. ரோஷன்கான் சார், இப்போ ரோஷன்கான் சார் அடிக்கடி என்ன சொல்லுவார்னா, அவர் சுந்தர் தியாகராஜன் போர் கொடுக்கணும்னு சொல்லி தடுக்கிறாரு, இவர் காவல்துறையை நம்ப மாட்டேங்கிறாரு, ஸ்டாலின் முதலமைச்சரை நம்ப மாட்டேங்கிறாரு, அரசாங்கத்தை நம்ப மாட்டேங்கிறாரு, இவரை வந்து கைது பண்ணணும், அப்படி இப்படிலாம் இல்லாமல் என்னை பற்றி சொன்னார். இப்போ அதே ரோஷன்கான் சார், இந்த கணேச சாகித்ய போன்றவர்கள்லாம் ஈஓடபிள்யூ குறை சொல்கிறாங்களே. நாம் ஆரம்பத்துலேருந்தே ஒரே நிலைப்பாடு தான், பாவையா அவங்க கஷ்டப்படுறாங்கயா. ஏன்னா நான் அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சாடு. நான் சங்கத்தில் உள்ளவங்கட்டெலாம் மெம்பர்ட்லாம் வாங்கி நான் அந்த கம்ப்யூட்டரில் எக்ஸலில் ஏற்றி வச்சுருக்கிறேன். 10,000 பேருக்கு ஏற்றி வச்சு 10,000 பேருக்கு ஏற்றி வச்சுருக்குங்கும் போது எனக்கு அந்த வலி வேதனை தெரியும், அவங்க எவ்வளோ கஷ்டப்படாது தெரியும். நான் அதை ப்ராக்டிக்கலாக பார்த்தனால நான் வந்து இதெல்லாம் வேண்டாம், புகார் அதிகமாக போக லேட்டாக சொல்லிட்டே இருந்தேன். இப்போ இவர்கள்லாம் வந்து இவரோட குறை சொன்னாங்க. அப்போ ஆரம்பத்தில் வந்து எல்லாருமே சேர்ந்து காவல்துறை நம்பணும், கவர்மெண்ட்டை நம்பணும். நாங்கள் இன்றைக்கி வந்து காவல்துறையை பற்றியே அரசாங்கத்தை எப்படி குறை சொல்கிறாரு. இப்போ அரசாங்கம் என்ன நினைக்கும், அரசாங்கம் இப்போ விஜய் என்ன நினைப்பார், நம்ம ஆட்சியில் நம்மளுடைய காவல்துறையை பற்றி நம்மகிட்ட வந்து புகார் சொல்கிறானுங்க அப்படிதான் நினைப்பார் அவர். உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், இது போக வேண்டிய அவசியம் என்ன, இது போக வேண்டிய அவசியம் என்ன. இப்போ அவர் என்ன செய்வார், அதிகபட்சமாக நீதி வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நண்பர்களே, நீதிமன்றமானது அரசாங்கம் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளுக்குள்ள தலையிடாது. நீதிமன்றம் நிறைய திருப்பி சொல்லியிருப்பாங்க பாருங்கள். கொள்கை முடிவு எதாவது எடுத்தாங்கன்னா அரசாங்கம், அதில் வந்து நீதிமன்றம் தலையிட முடியாது. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை உங்களுக்கு தெரியும், கொள்கை முடிவு எடுத்துட்டாங்க சட்டசபையில், அதை ஏதாவது நீதிமன்றம் முதல்ல வந்து நீதிமன்றம் தடை வச்சாங்க, அதுக்கப்புறம் கொள்கை முடிவு எடுத்தவங்க தடை வச்சாங்கன்னா முடியாது. அதே போல் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கும்போது அரசாங்கம் நிச்சயமாக தலையிடாது. அதனால் இப்போ போகிறது என்பது இரட்டை வேடம். இதே கணேச சாகித்ய தான் நீதிமன்றத்தில் போய் ஆலோசனை சொல்கிறாரு, நீதிபதிட்டு போய் ஆலோசனை சொல்கிறாரு. விளம்பரங்கள் இந்த விளம்பரத்தில் இப்படி போடணும், அப்படி போடணும், அந்த தேதியில் போடணும், சனிக்கிழமை கொடுக்கணும் அப்படின்லாம் இவர் பேசுகிறாரு. அப்போ நீதிபதி முன்னால் ஒன்று பேசுகிறாரு, வெளியில் போய் பேட்டி வரமை கொடுக்குறாரு. இது யாருக்காக, ஹீரோவான்னு பார்க்குறாரா? ஒன்று. நான் என்ன சொல்கிறேன், நான் எல்லாம் ஒன்றா வாங்கடான்றேன். ஒன்றா வாங்கய்யா, சாரி டங் ஸ்லிப் ஆச்சு, வாங்கய்யான்றேன், ஒன்றா வாங்கய்யா. இல்லை என்னோடய பிள்ளைங்க மாதிரி தான், வயசில் சின்னவங்க தான். எனக்கு என்ன ஆதங்க, நான் ஒன்றா வரமாட்டேங்கிறான், ஒன்று சேர வாங்கடான்னா நான் கூட்டாக வரமாட்டேங்கிறான், நான் 2 மீட்டிங் எடுத்து வரமாட்டேங்கிறான். ஆனால் இப்படி ரெட்டை வேடம் போட்டுட்டு இருக்காங்க. நீ பார்லிமெண்ட் நியூஸில் பேட்டி கொடுத்தா மட்டும் பணம் வந்துடுமா? நீங்கள் ஜோசப் விஜய் மட்டும் இல்லை, பிரைம் மினிஸ்டர் மோடி, ட்ரம்ப்பு, டொனால்ட் ட்ரம்ப்பு, அப்புறம் புட்டின், வேறு எந்த இடத்துல ஐநா சபைக்கு போனாலும் அவங்க இதை தான் சொல்லுவாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே பாருங்கள் நல்லபடியாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ராமூர்த்தி சொல்கிற என்ன வித்தியாசம் இருக்குன்னா, அவர் பணமாக கேட்குறோம், பணமாக கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நான் விடமாட்டேங்கிறாரு. அவர் சொல்கிறதுல ஒரு கருத்து இருக்குது. ஆனால் சாத்தியமா இல்லையா அப்படின்னாக்கா இது யார் மேலே தப்பு? இப்போ சீக்கிரம் தீர்வு வரணும் கணேச சாகித்ய சொல்கிறார். சீக்கிரம் தீர்வு, இதை விட சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வரணும்னா வழி சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு தீர்வு, ஒரு ப்ரொபோசல் ஒன்று கொடுக்கலாம்ல. இது மாதிரி செய்யலாம். இதே ராமமூர்த்தி பணமாக கேட்கணும், பணமாக கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு தீர்வு வச்சு உள்ளே போய் சொல்லட்டும். இப்போ இது வந்து 5 இயர் செட்டில்மெண்ட் மாதிரி தான், ஆனால் 5 இயர் செட்டில்மெண்ட் கிடையாது, பியூர் 5 இயர் செட்டில்மெண்ட் கிடையாது. அப்போ இது புதுசாக ஒரு நடைமுறையில் இப்படி எம்எஸ்சிசி விலையால் விட்டு இப்படி பண்ணுறாங்கன்னா அது நீதிசர் ட்ரையல் அண்ட் எரர் தான் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் எதாவது போய் ஆலோசனை நல்ல ஆலோசனை சொல்லுங்கன்றேன், நல்ல ஆலோசனை சொல்லுங்கள். நீ சிஎம்ஐ போய் பார்க்க போகிறேன், அங்கே போய் பார்க்க போகிறேன், இங்கே இதெல்லாம் நோ யூஸே கிடையாது. இதில் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. சிஎம்ஐ நானும் போய் பார்க்க போவேன், எப்போ போவோம் தெரியுமா? இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சமயம் வரும்பொழுது எங்களுக்கு அதுலேருந்து விலக்கு கொடுங்க,
நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், மூத்த குடிமக்கள். எங்களுக்கு வந்து இந்த 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 பத்திரப்பதிவுக்கு அந்த முழு அமௌண்ட்டுக்கு கட்ட சொல்கிறாங்க, நீதியரசர் சொல்கிறாரு, அது எத்திக்ஸ் தான், ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு அது முழு விலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறக்கா நான் போவேன். அது நியாயம். அப்போ அவர் கொள்கை முடிவு எடுப்பார். அந்த கொள்கை முடிவு எடுத்தார்னா அப்போ நீதியரசர் வந்து அந்த கொள்கை முடிவில் தலையிட மாட்டார். இது போகலாம். அதை விட்டுட்டு சும்மா போய் சீன் காட்டுறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. சரி, இப்போ வந்து சார் மித்தவங்க வந்து குறைகளை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கான தீர்வு நீங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் கருத்து வச்சிருக்கீங்களா சார்? தீர்வு இப்படி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கருத்து வச்சிருக்கீங்களா? நான் அதை வந்து ஒரு நாசூக்காக நான் வந்து யூடியூப்லாம் பேசிட்டேன். இப்போ நான் வந்து நீதிமன்றத்தில் போய் இதை போய் பேசிடுவேன். பின்னாடி நின்றுட்டு இதே கணேசாதித்து, இந்த நெய்வேலியில் அன்புநாயகம், இவங்க இன்னும் 2-4 பேர் இருக்காங்க, அவங்க பேர்லாம் தெரில. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இவர் கம்பெனி ஆளுன்னு கத்துறான். எனக்கு அது பிடிக்கல. நான் கம்பெனி ஆளும் கிடையாது, வேறு எதுவும். நான் வந்து நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்கேன். எல்லாருமே நியமன கம்பெனி ஆளுங்க தான், எல்லாரும் நியமனத்தில் முதலீடு போட்ட ஆள் தான். இவன் கம்பெனி கத்துறதுனால எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் வந்து எனக்காக போய் கேட்கல, ஏம்பணத்துக்காக போய் கேட்கல. ஆனால் கணேசாதித்து ஓப்பனாக சொல்கிறாப்புல, எனக்கு ஏம்பணம் முக்கியம், என்கிட்ட ஃபோனில் சொன்னாப்புல, ஏம்பணம் எனக்கு முக்கியம், அதுக்காக தான் நான் நிற்கிறேங்கிறாப்புல. ஆனால் சங்கம் வச்சுட்டு இருக்காப்புல. ஆனால் ராமூர்த்தி அதே மாதிரி தான், எனக்கு கிடைக்கல வேலை விட மாட்டேங்கிற மாதிரி இருக்கிறாரு. ஆனால் நான் எந்த காரணத்துலையும், எந்த நேரத்துலையும், எந்த இடத்துலையும் நான் ஏம்பணத்துக்காக தான் நான் இதெல்லாம் செயல்பட்டு இருக்கேன்னு நான் சொல்லவே இல்லை. பல பேருக்கு ஆறுதல் சொல்லி பல பேருடைய தற்கொலை தடுத்து வச்சுருக்கிறது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். அந்த ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு இருக்குது. இப்போ உள்ளே போகிறவங்க இவங்க சிஎம்கிட்டலாம் போய் இது கேட்க முடியாது. நீதியரசர்கிட்ட போய், ஐயா பணம் வர்றதுக்கு இதே ராமூர்த்தியே போய் பேசட்டுமே, இந்த கணேசாதித்து போய் பேசட்டுமே, உள்ளே போய் பேசுகிறாங்களே, வாயிலேயே பேசுகிறாங்கல்ல, அடுத்தவங்களாம் குறை சொல்கிறாங்க இல்லையா. அன்புநாயகம் ஹூ இஸ் அன்புநாயகம்? ஒரு எஸ்ஹெச். அவர் வந்து ஒரு டாக்டர், டென்டிஸ்ட் டாக்டர் இருக்கார் என்எல்சியில், செல்வகுமார் ஏதோ ஒரு பேர். அவர்கிட்ட வந்து நிறையா பேர்கிட்ட முதலீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. பாஸ்கருங்கிற ஒரு நபர்கிட்ட ஒரு ஆளுக்கு வந்து வந்து பணத்தை வாங்கி, இந்த பாஸ்கருங்கிற அவர் வந்து அடுத்த படியில் இருக்கிற டிஹெச்ஓ ஏஹெச்ஓ இருக்கிறார், ஏஹெச்ஓ சிஹெச்ஓ இருக்கிறார், அவர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் பேரை வந்து கோர்ட்டில் வந்து சொல்கிறாரு, இந்த பாஸ்கர் நெய்வேலி பாஸ்கருங்கிறவர் இவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அதே பாஸ்கர்கிட்ட ஒரு ஆளுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு 5 லட்ச ரூபா வாங்கியிருக்காருன்னா பாஸ்கர் என்கிட்ட சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக பேசுகிறேன், பேரை சொல்லியே பேசுகிறேன். இதில் எனக்கு பயமே கிடையாது. எவனாலும் எங்கேனாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இவர் யோக்கியமா, அன்புநாயகம் யோக்கியமா? அவரு பணம் வாங்கியிருக்காரு, அவரையும் சொல்ல வேண்டியதான். நானும் 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், பாஸ்கர் 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே. இதை சமயம் வரும்பொழுது நான் நீதிமன்றத்தில் போயிட்டு, ஐயா அது போன வாட்டி பிபிஏ சொன்னார், இந்த மாதிரி லீடர்ஸாக வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, நான் போய் பகிரங்கமாக போயிட்டு அன்புநாயகங்கிற ஒரு எஸ்ஹெச் இவர் பணத்தை வாங்கி போட்டுருக்கிற தூரத்தை போட்டு மக்களை ஏமாற்றிருக்கிறான்னு சொல்லான்னு இருக்கிறேன். 1. 2வது, இதே கணேசாதித்து ஈஓடபிள்யூ குறை சொல்லி இந்த பேட்டி கொடுத்துருவா, அந்த பேட்டி கொண்டு நீதிமன்றத்தை காமிக்கலான்னு இருக்கா அவர்கிட்ட, நீதியரசர்கிட்ட. இது எனக்காக ஒரு நடக்காதான் போய் பாருங்கள். ஏன்னா உள்ளே போய் நீதிமன்றத்தில் போய் நீதியரசர்கிட்ட போய் பம்மிட்டு ஒரு மாதிரி ஆலோசனை சொல்ல மாதிரி பேசுகிறது, வெளியில் வந்து ஈஓடபிள்யூ குறை சொன்னாலும் நீதிபதியை குறை சொல்லலாம் ஒன்று தானே. அதாவது பகிரங்கமாக ராமூர்த்தி நீதிபதியை குறை சொல்லிட்டாரு. நீ இப்போ பதிவு பண்ணி கொடுத்தாருன்னா நான் தடை வாங்கன்னு சொல்கிறாரு. நீ தடை வாங்க, இல்லை படையை வாங்கிக்க, இதனால வாங்கிக்க என்ன. அதே போல் கணேசாதித்து என்ன பண்ணுறாப்புல, தலைமைச் செயலகத்தில் போய் நின்றுட்டு பத்திரிகைக்கு பொது வழியில், அதுவும் பார்த்தோன்னா பித்தட்டில் பார்க்கணும், 1 லட்சம் கோடி வசூல் பண்ணியிருக்காங்க. இது வந்து எவ்வளவு சரியான ஒரு, அதாவது ஒரு பொது வழியில் பேட்டி கொடுக்கும்போது இப்படி உளரக்கூடாது. 1 லட்சம் கோடி வசூல் பண்ணியிருக்காங்கன்னா, எங்களெல்லாம் ஆசை ஒருத்தை சொல்லி ஏமாற்றிட்டாங்கன்னா, நான் தான் கேட்குறேன், எவனாவது இது காரி துப்ப மாட்டாங்க, உனக்கு புத்தி இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டான். அப்போ அந்த சமயத்தில் நீ கேட்காம இப்போ வந்து பேசிகிட்டு இருக்க ஏன்? அடுத்தவன் கை காமிச்சுன்னா உனக்கு 3 வரல ஒன்றை நோக்கி தான் இருக்குது. நீ யோக்கியம், நீ ஆசைப்பட்டு தானே போட்ட அப்படின்னு பொதுமக்கள் கேட்பான்ல. அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் பிரச்சனையாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதனால் கோர்ட்டுக்குள்ளே போய் நான் போய் இவங்களை பற்றி சொல்லான்னு ஒரு இருக்கிறேன். இது வரைக்கும் வேணாம் நினச்சிருந்தேன். ஆனால் இனிமேல் வந்து இவங்களெல்லாம் போய் தோலுரிக்கணும். ஐயா இவர் பேர் அன்புநாயகா, இவர் எஸ்ஹெச், இவர் வசூல் பண்ணி உள்ளே போட்டிருக்காருன்னு அவரை பற்றி சொல்லணும். கணேசாதித்து இந்த மாதிரி உள்ளே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு, அட்டாச் பண்ணலாம் சொல்லிட்டு வெளியில் போயிட்டு பத்திரிகைக்கு பேட்டி வந்து எங்களுக்கு தீர்வு தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு உங்களையும் சேர்த்து தான் குறை சொல்கிறார். தாமதமான அவரையும் சேர்த்து தான் குறை சொல்கிறாரு. நீதிமன்றத்தை குறை சொல்ல மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ராமூர்த்திங்கிறார் இப்படி போட்டுக்கிறார் அப்படின்னு போய் சொல்லலான்னு போய் ப்ரூஃபோடு எடுத்துக்கொண்டு போய் பென்ட்ரைவ் கொண்டு கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஒன்று சரி, நீங்கள் கேள்வி கேட்டிங்களா, தீர்வு என்னன்னு கேட்டிங்களா? தீர்வு நம்ம கையில் இருக்குது. நம்பர் 1, எல்லாரும் ஒன்று சேரணும்.
அவர் சொல்கிறாரு புண்ணியம், அவர் இப்போ புத்திசாலி. கணேஷ் சாதித்து 92 சங்கம் இருக்கான். எத்தனை சங்கம் இருந்தாலும் எல்லாரும் ஒன்று சேர்க்கிறேன். நான் 15 சங்கத்தை இணைச்சி வச்சுருக்கேன்ல, ஜாக் குட்டர் வச்சுருக்கேன் இல்லையா. அடுத்த மீட்டிங் போடும்போது கணேஷ் சாதித்தை கூப்பிட்டேன், ஆதித்த கூப்பிட்டேன், அன்புநாயகத்தை கூப்பிட்டேன், ரோஷன்காந்த் சாருக்கும் அனுப்பிவிட்டேன். யாருமே வரமாட்டேன்ட்டான். இவங்கெல்லாம் நம்மளை வந்து ரைவல் மாதிரி பார்க்குறாங்க, நம்மளை வந்து ஒரு ரைவல் மாதிரி எதிராளி மாதிரி நினைக்கிறானுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தீர்வு வராது. முதல்ல எல்லோரும் ஒன்று சேரணுங்கிறது முதல் பாயிண்ட். என்னுடைய ஆலோசனை, முதல் ஆலோசனை இல்லை, ஒன்று சேரணும். நவகிரகங்கள் மாதிரி இருந்தால் தீர்வு வராது. ஒன்று. ரெண்டாவது, பணம் வேணும் ராமூர்த்தி கேட்குறாரு இல்லையா. ஒன்று, இப்போ இது சீமை பார்க்க போனார் இல்லையா, சீமை போய் பார்க்க தீர்வு சீக்கிரம் ஒன்று என்ன ஜோசப் விஜயா வந்து முதலமைச்சராக வந்து வேலை எடுக்க போகிறாரு, அவர் சொந்த காசை போட்டு. அது யாரையா கொண்டு வரதுக்கு நீங்கள் நம்ம தான் முயற்சி பண்ணணும். அட்டாச் பண்ணுறீங்களா, போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இவ்வளோ சொத்து அட்டாச் பண்ணி அதே மாதிரி 7 அடுக்கு ஆளை கூப்பிட்டு வரணும். அதுக்கும் ஒரு வழி நான் சொல்கிறேன். என்ன வழினா, நீதியரசர்கிட்ட போய் நான் பிடிக்காம தான் போகாமல் இருக்கேன், எவனே எக்கடுக்கிட்டு போட்டுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். நீதியரசர்கிட்ட போய் ஐயா இந்த ரிசார்ட்டுகள் அந்த பேரன் லேண்டுக்கெல்லாம் ஏழை விடும் பொழுது ஒரு 10 நாளைக்கு முதல்ல ஒன்லி 3rd மட்டும் தான் கலந்து கொள்ளணும்னு நீங்கள் போடுங்க. 10 நாள் வந்து 3rd மட்டும். ஒரு 10 நாளைக்கு 3rd மட்டும் தான் நீங்கள் டெண்டர் அனுப்பணும். டெண்டர் யார் அனுப்பணும்? ஒன்லி 3rd பார்ட்டி மட்டும் தான் வரணும், அனுப்பணும் அப்படின்னு சொன்னாக்கா டெண்டர் ஒருவேளை வந்தால் பணம் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள்லாம் எடுக்க வேண்டாம், டெபாசிட்ஸ் பாண்டை வச்சு எடுக்க வேண்டாம், உங்களுக்கு பணமாக நான் தரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நீதியரசர் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆலோசனை எவனாவது போய் சொல்கிறானா உள்ள போய்? சும்மா அவனுங்களே குறை சொல்லி தான் பேசியிருக்கானே தவிர எவனா ஞானமாக பேசுகிறானா? தீர்வுக்கான வழி எவனுமே சொல்றது இல்ல. சொல்லிட்டு இவர் இப்படி அவர் இப்படி தான் சொல்றாங்க தவிர இந்த மாதிரி செஞ்சாக்கா நீதியரசர் ஒத்துக்குவார மாட்டாரா? இது நல்ல ஐடியாவா இல்லையா? 100% ஒத்துப்பாரு, கண்டிப்பா ஒத்துக்குவாரு. அவர் பணமா கொடுக்கணும் தான் நினைக்கிறாரு, ஆனா வழி இல்லை. ஆமா. இப்போ ராமூர்த்தி சொல்றாரு இல்லையா, எங்களுக்கு பணம் கொடுக்காம நிலமா கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேங்கிறா இல்லையா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பணம் நீதியரசர் கொடுப்பாரா? சிஎம் போய் பார்த்தா சிஎம் கொடுப்பாரா? இல்ல மினிஸ்டர் யாரா கொடுப்பாங்களா? 3rd பார்ட்டி வரணும், அதுதான். அப்போ அண்ணன் நீதியரசர் என்ன பண்ணுவார்? 3rd பார்ட்டியே வரல, பணமே வரல, வேறு வழி இல்லாமல் நான் இதை ட்ரையல் கோர்ட்டுக்கு விட்றேன் பணம் வேணுங்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு எடுத்தவங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் வருது, அவங்களுக்கு சேர்த்தான் பணம் தான் வேணும்னு கூட சேர்த்து மொத்த பெர்சன்டேஜ் இவ்வளோ தான் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பெர்சன்டேஜ் அளவுக்கு இப்போ பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்தாருன்னா எங்கே போய் நீ தடை வாங்க முடியும்? எப்படி வாங்க முடியும்? பணம் இல்லை, பணம் வரல. அவர் சொல்லுவார் இல்லையா, அவர் ஒரு நல்ல மனுஷன், அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, இன்னும் இப்படி சொல்கிறாங்க. அது நம்ம அதாவது அடுத்தவங்க யூடியூப்லேருந்து போடுறாங்க. ரைட்டு. அடுத்து வந்து சார் இந்த லீடருங்கெல்லாம் சங்கம் வச்சு வந்து கோர்ட்டில் போய் பேசியிருக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அன்புநாயகத்தை சொன்னல, உதாரணம் அவர் தான். அன்புநாயகம் தான் உதாரணமே அவர் தான். ஆனால் இவர் முந்திக்கிட்டு என்ன டைரக்டர்னாரு, அதை விட்டுருங்க. அது அவங்க புத்தி அப்படி தான், ஒன்றும் சேர மாட்டான், தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இவங்க. அதை விட்டுருங்க. இப்போ என்னை எல்லாரும் திட்டிகிட்டு இருக்கான், நான் அதை புறந்தள்ளிடுவேன். ஆனால் எனக்குள்ள மனசுக்குள்ள என்ன ஒரு சின்ன ஒரு ஒரு சிரிப்பு கலந்த ஒரு வருத்தம் தெரியுமா, மகிழ்ச்சி கலந்த வருத்தம் தெரியுமா? என்ன ரத்னகாந்தி சார் திட்டுறாருன்னா ரொம்ப இண்டிஷனல் பேச மாட்டார். ரோஷன்காந்த் சார் ரொம்ப டீசெண்டாக பேசுவார். காவிரி தண்ணி கொடுத்த முதியவர் சொல்லுவார், அவர் எனக்கு மேலே முதியவர். ராமூர்த்தி என்னை கொஞ்சம் அசிங்கமாகவே திட்டுவாப்புல ராமூர்த்தி. இவர்கள் எல்லாம் வயசில் பெரியவங்க, எனக்கு ஈக்குவலாக இருப்பாங்க அல்லது என்னை விட பெரியவங்களாக இருப்பாங்க. இவங்க என்ன திட்டினாலும் சரி, அவங்க வயசு என்னை விட மூத்தவங்க, எனக்கு ஈக்குவலானாங்க, இவங்க திட்டிட்டு போட்டு நான் விட்டுருவேன். ரெண்டு சின்ன பயலுக என்னை விட 25-30 வயசு சின்ன பயலுக. ஒன்று கணேஷ் ஆதித்து, இன்னொன்று மணிகண்டன். இந்த 2 பேரும் என்னை அடிப்பேன்றான். கணேஷ் ஆதித்து நேரில் உன்னை பார்த்தோன்னா செருப்பால் அடிப்பேன்ட்டுக்கிறான். அடுத்து நேரில் அவனை கோர்ட்டில் வீட்டில் பார்த்தோன்னா ஒரு புது செருப்பு வாங்கிட்டு போகணுன்னு பொழுது, புது செருப்பு கொடுத்து அடிப்பா அப்படின்னு சொல்லணும் பொழுது. என்னென்னா அதை வாயில் என்ன பேசுறதுங்கிற ஒரு விவசாய இல்லாமல், என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் நடந்துட்டு இருக்கானுங்க. ஆனால் இவனுக்கு என்ன பேசுகிறத பார்க்கணும். மணிக்கிட்ட சொல்லவே வேண்டாம், என்ன குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, தண்ணி போட்டு கண்ணாமலாம் பேசுகிறேன். என்ன பேசுகிறேன் நீங்கள் தான் சொன்னீங்க இல்லையா, திட்டிருக்கான்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல, கேட்கவும் இல்லை. அவனை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் நிறுவனத்தை எதிர்க்க மாதிரி எதிர்த்துக்கிட்டு இப்போ அவர் உறவாடிட்டு இருக்கிறார். அதனால் எனக்கு அது எப்படி இருந்துட்டு போட்டோம், நீ உறவாடு கள்ள தொடர்பு வச்சுக்க எதுனாலும் செஞ்சுட்டு போனா
மற்றவன் காலை வந்து மிதிக்காத, மற்றவனை அசிங்கப்படுத்தாத. நான் யாரையும் அசிங்கப்படுத்தி பேச நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறேன். இப்படி பண்ணுங்கயா, இப்படி பண்ணுங்கன்றேன். மணிகண்டனை ஜாக்கெட் வைப்பு நான் ரெண்டு வாட்டி கூப்பிட்டேன், 2 வாட்டி வரமாட்டேன்ட்டாப்ல. ஏன் அப்படிங்கிற யூடியூப் மூலியமாவும் அழைப்பு கொடுத்தாச்சு. இதை நீங்கள் அங்கே உங்கள் சங்கத்தை போய் கேளுங்க. ஏன் அந்த ஒன்றா சேர்ந்து இப்போ நம்ம ஒன்றா எல்லாரும் போய் சேர்ந்து ஒத்த கருத்தா நீதிமன்றத்தில் போய் சொன்னாக்கா நீதியரசர் கேட்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பேன். ஒரு 10 நாளைக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒன்லி ஃபார் தேர்ட் பர்சன் அப்படின்னு நீங்கள் ரிசார்ட்லாம் நீங்கள் ஏற்று வச்சிங்கனாக்கா நம்ம எல்லாரும் சொன்னால் ஒத்துக்குவாங்களா இல்லையா? இப்போ நான் இதை போய் சொல்லான்னு இருக்கிறேன். ஆனால் கணேசாதித்யா போன்ற இந்த பஜனை கோஷ்டி இவர் கம்பெனி ஆளு அப்படிமா, கால நீட்டிப்பு பண்ணுறதுக்காக வராங்க இவங்க. இவர் கம்பெனி ஆளுமா. அவருக்கு ஒரு லீடராக இருந்துட்டு அன்பு நாயங்க டேபிளை தட்டி பேசுகிறாரு. ஒரு லீடர் இவரே ஏமாத்துக்காரு, இவரே ஒரு அக்யூஸ்டு, இவரு டேபிளை தட்டி பேசுகிறாரு. ஈவோடு அப்படியே குறை சொல்கிறாரு. இவங்களுக்குலாம் என்ன யோக்கியதை இருக்குது? தயவு செய்து தோழர்களை ஈவோடு அப்படிலாம் நீங்கள் குறைய நினைக்காதீங்க. இன்னைக்கு இந்த நாளில் நான் பேசிட்டு இந்த நாள் எனக்கு வந்த தகவல், அங்கேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300 பேர் இருக்குமா கம்ப்ளைண்ட்டுக்கு போயிருக்காங்க. இவ்வளோ பேர் 5 பேர் அத்தனை பேர்ட்டையும் அவங்க பொறுமையாக வாங்கி பொறுமையாக பதில் சொல்லி இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்குலாம் 5 இயர் செட்டில்மெண்ட் என்னன்னு தெரியல. இது ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக 5 இயர் செட்டில்மெண்ட்னா இஓடபிள்யூ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், இஓடபிள்யூ எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் தராங்கன்னு சொல்லணும், இஓடபிள்யூ எவ்வளோ லைபிலிட்டின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் சொத்துக்களெல்லாம் அட்டாச் பண்ணணும் டான்பிக் கோர்ட்டில். அதுக்கப்புறம் தான் அட்டாச் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வேல்யூ போடணும், அதுக்கப்புறம் தான் ஏலம் போடணும். இது ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும் பொழுது இந்த நீதியரசரை பற்றியும் இஓடபிள்யூ பற்றியும் தலைமைச் செயலத்தை போய் ஒருத்தன் பேசுகிறான்னா இது அடுக்குமா? இது தெய்வத்துக்கே எடுக்காது. வாரத்துக்கு 3 வாட்டி வாய்தா போட்ட காலங்கள்லாம் உண்டு. தெய்வத்துக்கே எடுக்காது. அவரே சொல்கிறாரு 2 நாள் தள்ளி போட்டலாம், வாய்தா தள்ளி போட்டலாம், ஒரு உயிர் போச்சுன்னா யார் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணுங்கிறாரு. அவரை போய் குற்றப்படுத்துகிற மாதிரி இவங்க கேட்டால் என்ன சொல்லுமா கணேசாதித்து, நான் அவரை சொல்லலை, சுந்தர் தேராஜி என்னை மாட்டி விடுறாரு அப்படிமா. யார் சொன்னாங்க? இஓடபிள்யூ அவங்களும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, காவல்துறையும் நீதித்துறையும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அந்த 2 துறையில் எந்த ஒருத்தரையும் குறை சொன்னாலும் இன்னொருத்தரையும் குறை சொல்கிற மாதிரி தானே இவர் பகிரங்கமாக ராமூர்த்தி குறை சொல்கிறார். ஒரு வகையில் ராமூர்த்தியை பாராட்டுவேன். ராமூர்த்தி இந்த ஸ்டாண்டில் கரெக்டாக நின்றுட்டு இருக்கிறாரு. மணிகண்டன் அந்த ஸ்டாண்டில் இல்லை. ஆரம்பத்தில் நிறுவனத்தை எதுக்கு மாதிரி ஏற்றுட்டு இப்போ உருவாடிட்டு இருக்கிறாரு. கணேசாதித்து குழப்பத்தில் இருக்காப்புல. 1 லட்சம் கோடி வசூல் பண்ணதெல்லாம் பேசிகிட்டு இருக்காப்புல, பிதற்றிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் வந்து அவங்கள ஹீரோன்னு பார்க்குறாங்க. நீங்கள் ஹீரோ ஆகுங்க, நீங்கள் வேறு மாதிரி எப்படியா ஹீரோ ஆகிட்டு போங்க. அப்பாவி மக்கள் காத்து கிடக்குறான் எப்படா தீர்வு வரும்னு. அவங்களுக்கு தீர்வு கிடைக்க முடியா நீங்கள் ஹீரோவாக வெளியில் போய் உள்ளே போய் பேசுங்க, நீதிமன்றத்தில் போய் பேசுங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள், நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்கள். விஜய் ஜோசப் விஜய்கிட்ட போங்க, ஐயா எங்களுக்கு இலவசமாக பதிவு பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. எங்களுக்கு பணமாக கிடைக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் ஏஜென்சியை விட்டு நீங்கள் ஏலம் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அதை போய் கேளுங்க. சீக்கிரம் தீர்வுன்னு அவர் எப்படி கொடுப்பாரு? அவர் வழக்கு போயிட்டுருக்குது. இது வந்து அபத்தமாக இருக்குது தோழர்களே, அபத்தமாக இருக்குது. இவங்கெல்லாம் பேசுகிற பார்த்தா எனக்கு வந்து ஏன் இப்படி நடிக்கிறாங்க, ரெட்டவசம் போடுறாங்க. கணேசாதித்தை நீதிமன்றத்தில் போய் ஒன்று பேசுகிறாப்புல, நீதிபதிக்கே ஆலோசனை சொல்கிறாப்புல, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிறாப்புல. அங்கே போயிட்டு தாமதமாகுது எங்களுக்கு தீர்வு தாமதம், நாங்களாம் வந்து சோத்துக்கே கஷ்டப்பட்டுருக்கோம். இவர் சோத்துக்கே கஷ்டப்படுறாரா? சோத்து கஷ்டப்படுறோம், அமைதியாக இருக்கான். உண்மையிலே தோழர்களே நான் சொல்கிறேன், ஓப்பனாக குற்றப்படுத்துகிறேன். இந்த லீடர் பயிலுக்கு தான் அத்தனை பேரும் ஆடிட்டு இருக்கிறான். இப்போ பணம் போட்டு ஏமாந்து நிற்கிற மூத்த குடிமக்கள்லேருந்து வயசான ஆளுலேருந்து எல்லாருமே அமைதியாக இருக்காங்க, அமைதியாக சைலண்ட்டாக இருக்கிறாங்க. தவிர எந்த விதமான பிரச்சனை பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ சார்லஸை கடத்தினா யார் சொல்லுங்கள்? சார்லஸை கடத்தினா யார்? மேனேஜர்ப்பா, முதலீட்டாளர். நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற? நீ மேனேஜர் கடத்தியிருக்கான், இந்த நிறுவனத்தில் மேனேஜர் கடத்தியிருக்கான். அந்த கொள்ளக்கார போய் சார்லஸ் ஏற்கனவே 1 கோடி ரூபா கொடுத்துருக்கான். இந்த மாதிரி கடத்திட்டு போய் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கான். அப்போ நீ இப்போ காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணல. என்ன செய்திலாம் வாசிக்கிற அசோக்? நீங்களாம் என்ன செய்தி வாசிக்கிற? செய்தியை படிப்பா இல்லையா? அந்த செய்தி மட்டும் பார்க்கல சார். என்னப்பா நீ இப்படி இருக்க? திருப்பி மீட்டாங்க. அதனால் தோழர்களே, லீடர் பையன் தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். அன்றைக்கி கடத்துறது லீடர் தான். அந்த நிறுவனத்தில் மேனேஜராக இருந்தாலும் லீடர் தானே, அவனுக்கு தான் அழைச்சி கடத்தியிருக்கானுங்க. அவனை கடத்தினா எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் அவனுக்கும் குடும்பம் இருக்குது, அந்த பயிலுக்கும் குடும்பம் இருக்குது, சார்லஸும் குடும்பம் இருக்குது, கொள்ளக்கார பயிலுக்கு. அந்த குடும்பம் என்ன பாடுபடும், மனசு என்ன பாடுபடும்? அதுதான் நான் நினச்சேன். ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு மூத்தவனா, ஒரு தகப்பனா, அதை நினச்சேன். இந்த படுபாய் பண்ண தப்புக்கு பிள்ளைங்கள்லாம் அழுமை, அவங்க பொண்டாட்டி என்ன பண்ணணும், அழுதுட்டு உட்காந்துருக்குமே, கணவரை கடத்திட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுவாங்களோ என்னென்னு. தூத்துக்குடி மாவட்டம் திருந்தி விட்டது. பழைய தூத்துக்குடியில் நான் படித்தேன். தூத்துக்குடியில் அருவாளை வீசினான், என் 10 விரலும் போயிருக்கும்.
10 பேரும் போய் நான் படிச்சுட்டு தூத்துக்குடி படிச்சுட்டு இருந்தப்போ அந்த தூத்துக்குடி இப்போ இல்லை. அந்த தூத்துக்குடி இப்போ இல்லை. எல்லாம் படித்து பெரிய பெரிய வேலைக்கு போயிட்டாங்க. நல்லா மாறிப்போச்சு, நாகரிகமாக மாறிப்போச்சு. அந்த காலத்தில் கோவம் தான் கல்லை கட்டி கடல் ஆற்றுலேம்பாங்க. தூத்துக்குடியாரங்களுக்கு தெரியும். அந்த தூத்துக்குடியில் மாறிப்போச்சு. அதனால் இவங்கெல்லாம் வந்து தைரியமாக உலாவிட்டு இருக்காங்க. கடத்துனது நிறுவனத்தின் லீடர் தான். கோர்ட்டுக்குள்ளே போய் டேபிளை தட்டி பேசுகிறது நிறுவனத்தின் லீடர் தான். இவங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது ஈஓடபிள்யூ பற்றி குறை சொல்கிறது? ஈஓடபிள்யூ குறை சொன்னீங்கன்னா உண்மையிலே வந்து அவங்களாம் படுற பாடு கஷ்டம், அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்கள போய் வேணாம் அசோக். அதனால் நண்பர்களே, நீங்கள் வந்து இவங்களெல்லாம் ஹீரோ மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. நடிக்கிறாங்க, நாடகம் ஆடுறாங்க, அவ்வளோதான். நான் பகிரமாக கொடுத்தேன். இது வரைக்கும் நான் யாரும் பேரையும் சொன்னது கிடையாது. இப்போ பகிரமாக சொல்கிறேன். எல்லோரும் நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வரமாட்டேங்கிறானே, அதுக்கு நான் கூவி கூப்பிடுறேன். வாங்கயா ஒன்றா சேர்ந்து பேசலாம், நான் யாரையும் விரோதியெல்லாம் பார்க்கல. மக்களுக்கு தீர்வு கிடைக்கணும். நான் எவன் காலில் உள்ள கூட ரெடியாக இருக்கேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? வாங்கயா ஒன்றா உட்காந்து பேசுவோம், முடிவு எடுப்போம் என்ன பண்ணலான்னு. அல்லது வரமாட்டேங்கிறியா, இந்த கணேசாயத்துக்கு சொன்னேன், போய் கோர்ட்டில் போய் கேளு, நான் சொன்ன பாயிண்ட்டை போய் கேளு. விஜயை பார்த்து நான் சொன்னேன் கேளு. பத்திரப்பதிவு இலவசம் பண்ணி கொடு, ஏழடுக்கு வெளியால் வர சொல்லு, ஏஜென்சி ஏதாவது வர சொல்லு அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேளு. நீதிமன்றத்தில் போய் ஒரு 10 நாளைக்கு டெண்டர் பூரா வந்து தேர்ட் பார்ட்டி வாங்கன்னு கேளுங்க. அதை செய்யுங்க. ஒரு மக்களை இதெல்லாம் நீங்கள் அந்த புண்ணியவான் இந்த ஹீரோக்களுக்கு சொல்லுங்கள். ஹீரோவா சீரோவான்னு தெரில, என்ன பண்ணுறது தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பதட்டிட்டு இருக்காங்க. 1 லட்சம் கோடி வசூலிச்சா என்னங்க அது? ஒரு பட்ஜெட்டே போட்டுலாம், ஸ்டேட்டுக்கு பட்ஜெட்டே போட்டு 1 லட்சம் கோடி. என்ன சொல்கிறேன்னு தெரியல தோழர்களே. நீங்கள் இவங்களெல்லாம் பேசி நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. எல்லாம் வேஷம் போட்டு திரியிறான். ஆனால் அவன் எல்லாம் குறை சொல்கிறது என்ன குறை சொல்லிட்டு இருக்கான். நான் எப்பவும் சொல்லுவேன், நிறுவனத்துக்கு ஆதரவாக இருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா அவன் இருந்தால் தான் நமக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கும். இவனு சொல்ல மாதிரி பெயிலை கேன்சல் பண்ணி உள்ளே வச்சா அவருக்கு தெரியாதா, 3 நிமிஷம் பெயிலை கேன்சல் பண்ணி உள்ளே வச்சுருவாரு. தீர்வுக்கு எங்கே போகிறது? எல்லாம் ஸ்டாப் ஆகிடும், எல்லாம் எவ்ரிதிங் வில் ஸ்டாப். அதுக்காகத்தான் நான் பொறுமையாக இருக்கேன். ஆனால் ஒரு காலமும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அதாவது முதலீட்டாளருக்கு எதிராக வந்து ஒரு செயல்பாடு வருதுனாக்கா அதை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி தோழர்களே, நன்றி.